இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருப்பேன், வாட்ஸ்அப்பில் கேட்டேன் உங்களுக்கு. அதாவது ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொருள் இல்லை. அதாவது ஒரு பொருள் எடுத்திங்கன்னா அப்புறம் ரெசிஸ்டரோ காயிலோ கெப்பாசிட்டரோ இருக்குதுன்னு சொன்னால் 2 பாயிண்ட், 2 பக்கம் சில்வர் கலர் இருக்கும், சென்டரில் பிளாக் கலர் இருக்குது, அது காயிலாக இருக்கும் அல்லது ரெசிஸ்டராக இருக்கும். அப்படின்னால் இப்போ இந்த இடத்துல பொருள் இல்லாத பட்சத்தில், இந்த இடத்துல இந்த இதுக்குரிய பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை அப்படின்னால் இது என்ன பொருள் நமக்கு தெரியாது. இது என்னோட இடம்னு கண்டுபிடிக்கணும். அதாவது சீரிஸாக பேரலான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படின்னால் எப்படி செக் பண்ணுவோம்? வேல்யூ கான்செப்ட் படி கிரவுண்டு எடுத்துக்குவோம். பொதுவான மைனஸ் சீல்டு பிளேட் ஃபுல்லாக கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஒரு மொபைல் எடுத்தால் எல்லோ கோட்டிங் அதிகமாக இருக்கும், இல்லை சீல்டு பிளேட் இருக்கும். அதில் நீங்கள் ரெட்டை வச்சுட்டு செக் பண்ண சொன்னேன். டயோடு வச்சா வேல்யூ வரும்னு சொன்னேன். வேல்யூ எங்கேருந்து வரும்னா கண்டிப்பாக ஐசியிலேருந்து தான் வரும். அதாவது இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ எங்கேருந்து வரும்னா, ஐசி இருக்குன்னா ஐசியோட கால்லேருந்து தான் இந்த வேல்யூ வரும். ஐசிக்குள்ளே என்ன சர்க்யூட் வச்சு, என்ன டயோடு, என்ன கான்செப்ட் வச்சு சர்க்யூட் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களோ, உதாரணத்துக்கு டயோடு வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது டயோடில் வந்து இது ஆனோடுன்னு வச்சுக்கலாம். ஆனோடு ப்ளஸ்ஸு, கேத்தோடு மைனஸ். அப்போது மைனஸ், அதாவது கனெக்ட் பண்ணும்போது ரெட்டு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸ் வச்சா இங்கே பிளாக் வச்சு பார்த்தா என்ன ஆகும்னா, இதுக்கு பேர் தான் ஃபார்வர்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன செய்யும்னா, கண்டிப்பாக இந்த சர்க்யூட்டில் இருக்க டயோடோட வேல்யூ நம்மளுக்கு வரும். அப்போ சர்க்யூட்டில் என்ன பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ இங்கே அவுட்புட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே வேல்யூ 400 ஓம்ஸ் வருது அப்படின்னால் கண்டிப்பாக இது ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும், ப்ளஸ் சர்க்யூட். இப்போ இதே விஷயம் கிரவுண்டில் வச்சு நான் செக் பண்ணுறேன். இங்கே செக் பண்ணும்போது எனக்கு சவுண்டு வருது அப்படின்னா அது மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சர்க்யூட்டோட பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம பேரலல்னு சொல்லுவோம். நம்ம பேரலல் சர்க்யூட்னால் ஒரு கால் ப்ளஸ்லேயும் இன்னொரு கால் மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மைனஸ் டு மைனஸ் கனெக்ஷன் இருக்கும், சவுண்ட் வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய கொஸ்டின்ஸ் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம செக் பண்ணுறது சீரிஸாக பேரலல்னு செக் பண்ணிக்கிறோம். சீரிஸாக இருந்தால் உதாரணத்துக்கு இங்கே வந்து சவுண்டு எனக்கு வரல சார், எனக்கு இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமே காட்டலை அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இது ஸ்பீக்கர் பாயிண்ட்டாக இருந்தால், ஸ்பீக்கரோ மைக்கோ டச் பண்ணக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால், அதாவது ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் தான் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பொருள் வழியாக தான் கிடைக்கணும் இங்கே. அப்போ இந்த இடத்துல ஐசி இல்லை, ஸ்பேர் இருக்கனால, ஸ்பீக்கர் இருக்கனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டில் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ கிரவுண்டில் செக் பண்ணும்போது இதுக்கு வேல்யூ வருதுன்னா ஐசிலேருந்து வருது, இந்த வேல்யூ கனெக்ஷன் ஆகி இந்த பக்கம் வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். அப்போ இது கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த பக்கம் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்காது. இந்த சர்க்யூட் பேர் வந்து நம்ம சீரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பொருளுக்கு பொருள் வைக்கணும் அல்லது ஜம்பர் பண்ணலாம்னு சொன்னேன். ஸ்பீக்கர் லைன்லையோ இல்லை ரிங்கர் லைன்லையோ ஜம்பர் பண்ணலாம். மற்றபடி சப்ளை ஒரு லைனில் இப்போ கண்டிப்பாக நம்ம ஜம்பர் அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஓம்ஸ் இருக்கோ அந்த ஓம்ஸை ஃபிக்ஸ் பண்ண, அது 0 ஓம்ஸோ இல்லை 1 ஓம்ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ என்னோடய கொஸ்டின்ஸ் என்னென்னா, இந்த இடத்துல அந்த பொருள் உடஞ்சிருச்சுன்னு சொன்னால், அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ எப்படி டிஃப்ரெண்ட்டாக வரும், அங்கே ஷார்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், ஷார்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த விஷயங்கள் தெரியணும். ஃபஸ்ட்டு சீரிஸ் பேரல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும், தெரியணும். அதுக்காக தான் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருக்கேன் நான். இதே விஷயத்தை நம்ம வந்து 1 by 1 செக் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நான் தியரியை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக எனக்கு செஞ்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வீடியோஸும் தரேன் உங்களுக்கு, எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பொருள் ஆல்ரெடி இருக்குது. இந்த பொருளோட கனெக்ஷன் ஐசிக்குள்ளேருந்து வருதுன்னு சொன்னால், ஐசியோட பால்ஸ்லேருந்து அதுக்கு வேல்யூ கிடச்சிட்ருக்கு. உதாரணத்துக்கு இந்த பொருளை கிரவுண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம நேரில் பார்க்கும்போது அந்த கிரவுண்ட் கான்செப்ட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, வெறும் ஸ்பேர் மட்டும் தெரியும், பக்கத்தில் ஐசி தெரியும். எப்படி தெரியும்னா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பொருள் ஐசிக்கு பக்கத்தில் அந்த ஸ்பேர் இருக்குது. நீங்கள் கிரவுண்ட்லேருந்து செக் பண்ணி பார்க்குறீங்க, ரெட்டை இங்கே வச்சுட்டு பிளாக் வச்சு செக் பண்ணுறீங்க, இங்கே உங்களுக்கு பீப் சவுண்ட் அடிக்குது. இங்கே செக் பண்ணுறீங்க, பீப் சவுண்ட் அடிக்குது. இதை பார்த்தோம் நம்ம என்ன நினைப்போம், அதாவது கிரவுண்டில் ரெட்டை வச்சிட்டோம், பிளாக் வச்சு நான் செக் பண்ணுறேன், இங்கேயும் சவுண்டு தான் அங்கேயும் சவுண்டு வருது. என்ன ஓம்ஸ் வருதுன்னா 001, இங்கேயும் 001 வருது. இதை பார்த்தோம் நம்ம என்ன நினைப்போம், கண்டிப்பாக சார் 2 பக்கம் மைனஸ் வரக்கூடாது சார், வருது, அப்போ ஷார்ட் ஆயிருக்கு சார் இது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக ஷார்ட்ன்ற விஷயத்த உடனே தீர்மானிச்சிடக்கூடாது. ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஐசியிலேருந்து தான் சர்க்யூட் வேல்யூ வரும்னு சொன்னேன் நான். இந்த சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த சர்க்யூட் வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காயில் வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் மீட்டரை செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது சர்க்யூட்டில் நல்லா இருக்க லைனே நம்ம ஷார்ட்னு சொல்லிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல காயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, வயர்னால் ஷார்ட் ஆயிரும் சார். காயில் எவ்வளோ சுற்று இருக்குது, எவ்வளோ திக்னஸ் இருக்கோ
அந்த வேலையை மட்டும் தான் செய்யும். அப்போ இந்த சர்க்யூட்டில் அந்த வரக்கூடிய லைனில் வரக்கூடிய ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன் வந்து கிரவுண்ட் ஆகணும், ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காயில் வச்சு ஃபில்ட்ரு பண்ண வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதை போய் நம்ம ஷார்ட்டுன்னு சொல்லி ஷார்ட் கிளியர் யூஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. சில இதையும் கவனிக்காமல் நிறைய பேர் ஷார்ட் கிளியர் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், டேரெக்டாக அது மைனஸ் தான். அப்போ ஷார்ட் கிளியர் கொடுக்கும்போது ஷார்ட் கிளியர் தான் ப்ராப்ளம் ஆகும், இல்லை டிசி பவர் சப்ளை தான் கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்யூட் எடுத்து இது சீரியஸில் இருக்கா பேரலாக்கான்னு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இது என்ன பொருள்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது காயில் சார், எல்லுன்னு போட்டிருந்தாங்க சார், சிம்பிள் பார்த்துங்க, சர்க்யூட்டில் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்க சார், அப்போ கண்டிப்பாக அது காயில். அப்போ அந்த காயில் கொடுத்துருந்தால் காயில் வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. இது மட்டும் இல்லை, சில இடங்கள் என்ன பண்ணி ரெசிஸ்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்னா ரெசிஸ்டர் ஓம்ஸ் 0 ஓம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயும் சவுண்ட் வரும், அங்கேயும் சவுண்ட் வரும். நான் சொல்கிற புரியுது, கிரவுண்டில் வச்சு செக் பண்ணும்போது இங்கே சவுண்ட் வருதுன்னா மைனஸோட மைனஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே 0 ஓம்ஸ் இருக்கனால இந்த மைனஸோட கனெக்டாக இருக்கும்போது இந்த பக்கம் மைனஸ் வர மாதிரி தெரியும் உங்களுக்கு, 0 ஓம்ஸ் காட்டும், இங்கேயும் சவுண்ட் வரும். அப்போ இதை வச்சு நம்ம ஷார்ட்னு சொல்லக்கூடாது, ரெசிஸ்டர் ஷார்ட் ஆகாது, ஓப்பன் மட்டும் தான் ஆகும். அப்போ இந்த மாதிரி சர்க்யூட்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஆகிடுது சார், 2 பக்கம் சவுண்ட் வருது, அப்போ ஷார்ட் சர்க்யூட் நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ரெசிஸ்டர் கான்செப்ட் ஆனது தடை தான் பண்ணும். இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், சப்ளை கொடுத்தால் எந்த விஷயமா இருந்தாலும் அது பேரல் கான்செப்டில் ப்ளஸுக்கும் மைனஸ் கடையில் அது கொடுத்து 0 ஓம்ஸ் கொடுத்தாலும் அது தடை தான் பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணாது, வயர் மாதிரி ஷார்ட் ஆகாது. ஆனால் காயில் கண்டிப்பாக ஷார்ட் ஆகும், காயில் வயர் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். மற்றபடி அது காயில் நல்லா இருக்கும்போது எவ்வளோ சுற்று இருக்குது, எவ்வளோ திக்னஸு, அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபங்க்ஷன் பண்ணும், வேலை செய்யும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சிக்னல் தான் கிரவுண்ட் பண்ண கொடுக்கும், டேரெக்டாக கிரவுண்ட் ஆகிடாதுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பல்பில் காயில் கொடுத்தா பல்ப் எரியும், ஃபேனில் காயில் கொடுத்தா அது மேக்னெட் காந்தமாகும், அது வாட்சிலையும் காயில் இருக்கும், காந்தமாக்கி அதை சுற்ற வைக்கிறோம். அதுமாதிரி ப்ளோயர்லாம் சால்டிங்கில் ஃபுல்லாக காயில் தான் இருக்க போகுது, ஃபிலமெண்ட் இருக்க போது, ஹீட் ஆக போகுது. அப்போ காயிலோட சுற்று திக்னஸ் இருந்த மாதிரி அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த சர்க்யூட் படி பார்க்கும்போது ரெசிஸ்டர் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு 2 பக்கம் சவுண்ட் வருது சார், ஷார்ட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. காயிலும் சில இடங்கள் ஷார்ட் கிரவுண்ட் பண்ண கான்செப்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம ஷார்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ சர்க்யூட் வச்சு முழுமையாக நம்ம இது என்ன செக்ஷன், காயில் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் பண்ணுற இடத்துல. கண்டிப்பாக பேட்டரி கனெக்டர் சர்க்யூட்டில், லைட்டிங் சர்க்யூட்டில் ஒரு சில செக்ஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், நீங்களாக ட்ரை பண்ணும்போது தான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்க சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக செய்ய சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் நாலேஜ் கிடைக்கும். அதேமாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி கான்செப்ட் வராது, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வரும். அப்போ கொஸ்டின்ஸ் கேட்கணும், ப்ளஸ் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு எல்லாமே ஃபோனை கழட்டி சர்வீஸ் பண்ணுற மேட்டர் இல்லை சார், ஒரு போர்டு எடுத்து நம்ம வந்து எல்லா ஐசியை நான் கழட்டிடுவேன் சார் வச்சுருவேன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது. மொதல் கான்செப்ட் இதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நார்மல் கண்டிஷனில் எப்படி இருக்கும், அப்புறம் ஃபால்ட்டான கண்டிஷன் எப்படி இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம.